ஸ்கிட் ஸ்டியர் லோடர் ட்ரைனிங். இந்த மாடல் பார்த்திங்கன்னா S70, நல்ல குட்டி வண்டிங்க. இது ஆக்சுவலாக அட்டாச்மெண்ட்டோட தான் இங்கே நின்றுருக்குது. இந்த அட்டாச்மெண்ட்டோட இதனோட இன்னொரு பக்கெட் அங்கே இருக்குங்க. இந்த ரெண்டுலேயும் அப்படியே ட்ரைனிங் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்னால் நிற்கிற வண்டி உங்களுக்கே தெரியும், பேக் ஹோல் லோடர். நம்ம நார்மலாக இது JCPன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே அந்த இன்னொரு பாப்கேட் ஸ்கிட் ஸ்டியர் லோடர் அங்கே நிற்கிது பாருங்கள், அது கொஞ்சம் பெரிய வண்டி. அதனோட மாடல் பார்த்திங்கன்னா S450. நம்ம இதனோட அட்டாச்மெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது பாருங்கள். இதனோட பிரேக்கர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேட்டனோட பின்னால் ஒரு அட்டாச்மெண்ட் வருங்களா, அதனோடது. அதுக்கப்புறம் வந்து அந்த குழி எடுப்போம் இல்லைங்க, பில்லர் குழி ஆகட்டும், இல்லை இந்த தோட்டத்துக்குள்ளே தென்னை மரத்துகளுக்கு தென்னம்பிள்ளைக்கான குழி, அதனோட அட்டாச்மெண்ட்ஸ் இப்போ அப்படியே நம்ம அந்த S450 ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்டாஃப்ஸு. அதாவது அன்னூர் IT ஸ்டாஃப்ஸு பாப்கேட்லேருந்து வந்து அவங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் 20 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்சுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வந்து பேக் ஹோல் லோடரையும் கற்றுக் கொடுத்துட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிட் ஸ்டியர் லோடரையும் நீங்கள் கற்றுக்குவீங்க இங்கே வந்துட்டு. இது கூட கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளியே போகிறது 100% நம்ம ஜாபும் பண்ணி தந்துடுறோம். என்ன நீங்கள் ஜாபுக்கு போகணுங்கிற எய்மோடு வரணும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு ஒவ்வொரு கம்பெனி 10 நாள் 20 நாள் மாறுறது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல நின்னோம்னா ஒரு 6 மாதம் 1 வருஷங்கிற போது கண்டிப்பாக நல்ல விதமாக நம்ம பெரிய லெவலுக்கு ஒரு 35,000 40,000 சம்பளத்துக்கு பெருசாக செட்டில் ஆயிடலாம். தேங்க்யூ.